வணக்கம் மாணவ செல்வங்களே. என்எம்எஸ் ட்ரஸ்ட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அவங்க பெரும்பாலான கேள்விகள் நம்மளோட ஸ்கூல் புக்கிலேருந்தே தான் கொஷின்ஸ் கேட்குறாங்க மேத்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ டாபிக் வைஸாக இல்லை கண்டென்ட் வைஸாக நீங்கள் விஷயங்களை சரியாக தெரிஞ்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா என்எம்எஸ்லேயும் சரி ட்ரஸ்ட்லேயும் சரி சேட்லேருந்து அவங்க கேட்குற கொஷின்ஸுக்கு ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அது மாதிரி அவங்க கேட்க வாய்ப்பு இருக்கக்கூடிய கொஷின்ஸை தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 6th மேத்ஸ் டேர்ம் 1ல் இருந்து இருக்கக்கூடிய ஜாமெட்ரி வடிவியல் டாப்பிக்லேருந்து என்னென்ன மாதிரியான கொஷின்ஸ்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 6th ஃபஸ்ட்டு டேர்ம் ஜாமெட்ரியில் அவங்க ஆரம்பிச்சிருக்கிறது ஜாமெட்ரி வடிவியல் அப்படிங்கிறது இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்னா ஜாமெட்ரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜாமெட்ரி அப்படிங்கிறது எதுலேருந்து வந்தது அப்படின்னா ஒரு கிரேக்க சொல்லேருந்து வந்தது தான் இந்த ஜாமெட்ரி அப்படிங்கிறது. ஜியோ அப்படிங்கிறது புவியை குறிக்கும், மெட்ரான் அப்படிங்கிறது அளவீடு அப்படிங்கிறத குறிக்கும். இந்த ஜாமெட்ரியில் வரக்கூடிய ஜியோனா புவின்னு அர்த்தம், மெட்ரான் அப்படின்னா அளவீடுன்னு அர்த்தம். அதாவது வடிவியல் அப்படிங்கிறது புவியின் அளவீடு அப்படிங்கிறது தான் இந்த ஜாமெட்ரி அப்படிங்கிறதுடைய விளக்கம். இதில் பார்த்திங்கன்னா கிமு 600 அதாவது பொது ஆண்டுக்கு முன் கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 600 கிரேக்க நகரம் மிலட்டஸை சேர்ந்த தேல்ஸ் என்பவர் தான் முதல்ல இந்த வடிவியல் சம்பந்தமான கருத்துக்களை பயன்படுத்துகிறாரு. அதே மாதிரி கிரேக்க கணித அறிவியல் அறிஞர் பிதாகரஸ் தான் வடிவியலுடைய வளர்ச்சிக்கு உதவுறார். ஸோ வடிவியல் சம்பந்தமான கருத்துக்களை பயன்படுத்தினது யார் முதல்ல அப்படின்னு கேட்டாங்கன்னா தேல்ஸு. வடிவியலுடைய முறையான வளர்ச்சிக்கு உதவியார் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பிதாகரஸ். அப்போ இந்த பேஜிலிருந்தே எவ்வளோ கொஷின்ஸ் கேட்கலாம் பாருங்கள். ஜாமெட்ரி அப்படிங்கிற இந்த வேர்டு எந்த மொழி சொல்லேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா கிரேக்க மொழிச்சொல். ஜாமெட்ரி அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் புவியின் அளவீடு. கிமு 600 சேர்ந்தவர் மிலட்டஸ் நகரை சேர்ந்தவர் தேல்ஸ் அப்படிங்கிறவர். அவர் என்ன சொல்கிறாருன்னா வடிவியல் கருத்துக்களை முதல்ல பயன்படுத்தின ஒரு தேல்ஸு, வடிவியலுடைய வளர்ச்சிக்கு உதவினவர் பிதாகரஸ். இந்த ஒரு இடத்துலேருந்து இவ்வளோ கேள்விகள் வரைக்கும் அவங்களால கேட்க முடியும். சரிங்களா? ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் அவங்க கோடு புள்ளி இந்த கதிர் அப்படிங்கிறதுக்கான விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. முதல்ல கோடு அப்படிங்கிறதுக்கான விளக்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு கோடுங்கிறது பெரிதாவோ சின்னதாகவோ இருக்கலாம், கிடைமட்டமாக இருக்கலாம், சாய்வாக இருக்கலாம், செங்குத்தாக. அதாவது கிடைமட்டமாகனா இந்த மாதிரி, செங்குத்தாகனா இப்படி, சாய்வாகனா எப்படி இருந்தாலும் அந்த கோடு எப்படி இருக்கணும் அப்படின்னா நேராக இருக்கணும். ஸோ இந்த கீழே கொடுத்துருக்கிறது எல்லாம் கோடு தான். ஆனால் கோடு எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி வளைஞ்சு இருக்கக்கூடாது. இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்லுவோம்னா கர்வ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஒரே ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கணும். அதான் இங்கிலீஷ்லேயே அதுக்கு பேர் ஸ்ட்ரெயிட் லைன் பாருங்கள். சரிங்களா? இது கோடு. கோட்டு துண்டு இதுதான் முக்கியமானது. கோட்டு துண்டு அப்படிங்கிறது என்னென்னா கோடுனா நீட்டாக அப்படி போயிட்டே இருக்குது அப்படின்னா அது கோடு. கோட்டு துண்டுனா இதில் நடுவில் 2 டாட் வச்சிடறோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல முடிஞ்சிடும். அதுதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள். குறுகியதும் இருபுறமும் முடிவுறு நீளம் கொண்ட கோடு. அதுவும் ஒரு கோடு தான், ஆனால் சின்னதாக இருக்கும், முடிவுறு நீளம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் முடிஞ்சிடும். அப்படி இருந்துச்சுன்னா அது நம்ம என்ன சொல்லுவோம்னா கோட்டு துண்டுன்னு சொல்லுவோம். இதை எழுதும்போது இந்த கோட்டு துண்டு ரெஃபர் பண்ணும்போது இங்கிலீஷ் லெட்டர்ஸில் ரெஃபர் பண்ணுவாங்க, கேபிட்டல் லெட்டர்ஸில் ஏபி அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அதை ஏபியை கூட எப்படி எழுதுவாங்கன்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோடு அப்படின்னா இப்படி ஏபின்னு போட்டுட்டு 2 பக்கமும் இப்படி போட்டாங்கன்னா போயிட்டே இருக்குன்னு அர்த்தம். அதுவே ஏபின்னு போட்டு இப்படி போட்டுட்டு புள்ளி வைக்கிறாங்க, இல்லை ஏபின்னு ஒரு கோடு போடுறாங்கன்னா அது ஏபின்றது ஒரு கோட்டு துண்டு அப்படிங்கிறது அர்த்தம். எப்படி அதை குறிப்பிடுவோம் அப்படின்னு கூட கொஷின்ஸில் கேட்பாங்க பாருங்கள். சரியா? அடுத்த இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு இதில் இருக்கிற கோட்டு துண்டுகளுடைய பெயர்களை எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கோட்டு துண்டுனா இபிங்கிறது ஒரு கோட்டு துண்டு, இசிங்கிறது இடி, இஏ. அது மாதிரி இஏ அப்படின்னு தான் எழுதணும்னு இல்லை, இஏ கோட்டு துண்டை ஏஇ கோட்டு துண்டு இப்படியுமே எழுதலாம். சரிங்களா? அதே மாதிரி ஏபிங்கிறது ஒரு கோட்டு துண்டு, சிடிங்கிறது ஒரு கோட்டு துண்டு. புரியுதா? இந்த பாதியாக எடுத்தாலும் முழுசாக எடுத்தாலும் அது என்னது தான் அப்படின்னா ஒரு கோட்டு துண்டு தான். இதாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஒரு கோட்டு துண்டை எப்படி குறிப்பிடுவோன்னா ஏபின்னு போட்டு மேலே ஒரு கோடு மட்டும் போடுவோம், அதுக்கு பேர் கோட்டு துண்டு. சரிங்களா? இது வரைக்கும் நம்ம சொன்னது ஒரு கோடை வச்சு சொன்னோம் இல்லையா? இப்போ 2 கோடுகளை வச்சு, இப்போ 2 கோடுகள் ஒன்றுத்துக்கொன்று மாறாத செங்குத்து தொலைவோடு போயிட்டே இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனு மாறாத செங்குத்து தொலைவு எந்த இடத்துல நீங்கள் 2த்துக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னாலும் ஒரே சேமாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா இணை கோடுகள், பேரலல் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு தண்டவாளத்தை இந்த உதாரணமாக எடுத்துக்கலாம். ஒரு செவத்தில் ஜன்னல் அடிச்சிருக்காங்க அப்படின்னா ஜன்னல், ஏணியில் இருக்கக்கூடிய அந்த 2 குச்சி இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இணை கோடுகளுக்கு உதாரணமாக நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ அதுக்கான உதாரணங்கள் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த 2 கோடுகளும் அதாவது இணை கோடுகள் எப்படி இருக்குன்னா ஒன்றை சந்திக்காமல் செல்லும். இது இணையாக இல்லைன்னா என்னவாகும் அப்படின்னா ஒன்று ஒரு இடத்துல வெட்டிக்கும். கரெக்டாக? இந்த 2 கோடு இணையாக இருந்துச்சுன்னா இது எவ்வளோ தூரம் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் வெட்டவே வெட்டாது. சப்போஸ் இணையாக இல்லை, சும்மா
ஸ்ட்ரெயிட்டாக சாஞ்சிருக்குன்னா கூட ஏதாவது ஒரு இடத்துல என்னவாகும் அப்படின்னா அது ரெண்டும் வெட்டிக்கும். அந்த வெட்டிக்கக்கூடிய இடத்த நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வெட்டும் புள்ளி அப்படின்னு சொல்லுவோம். அந்த 2 கோடும் சந்திக்கிறது. சரிங்களா? அதான் சொல்லியிருப்பாங்க. அந்த வெட்டும் கோடுகள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த புள்ளியை வெட்டும் புள்ளி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அந்த மாதிரி 2 கோடு நம்ம பின்னாடி பெரிய கிளாஸில் படிப்போம். இப்படி ஒரே மாதிரி போச்சுன்னா அதை இணைக்கோடுகள்னு சொல்லுவோம். ஒன்றுத்துக்கு ஒன்று 90 டிகிரியில் இந்த மாதிரி வெட்டிக்குது, 90 டிகிரி ஆங்கிளில் வெட்டிக்குதுன்னா அதை செங்குத்து கோடுகள்னு சொல்லுவோம். இங்கே கொடுக்கல, பின்னாடி அடுத்தடுத்த வகுப்பில் கொடுத்துருப்பாங்க. சரியா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோட்டுக்கு முடிவு புள்ளிகள் கிடையாது, ஆனால் கோட்டு துண்டுக்கு முடிவு புள்ளிகள் உண்டு. இதெல்லாம் அது ஸ்டேட்மெண்ட்டாக கொடுப்பாங்க பார்த்தீங்களா? அதில் கேட்பாங்க கோட்டுக்கு முடிவு புள்ளி கிடையாது, ஆனால் கோட்டு துண்டுக்கு முடிவு புள்ளி உண்டு. சரியா? அப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் இது வரைக்கும் அப்படின்னா கோடு, கோட்டு துண்டு, இணைக்கோடு. அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கதிர்கள், ரேஸ். கதிர்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு தொடக்க புள்ளி மட்டும் இருக்கும், முடிவு புள்ளி இருக்காது, ஒரு பக்கம் மட்டும் போயிட்டே இருக்கும். கோடுனா 2 பக்கமும் முடியாமல் போயிட்டே இருந்தால் கோடு, ஒரு பக்கம் மட்டும் முடிவு புள்ளி இருந்துட்டு ஒரு பக்கம் மட்டும் முடியாமல் போயிட்டே இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கதிர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? கதிருக்கான சில உதாரணங்களை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. இதில் பாருங்களேன், கொடுக்கப்பட்ட படத்தில் உள்ள கதிர்களுக்கு பெயரிடுக. இக்கதிர்கள் எல்லாத்திற்கும் பொதுவான புள்ளி எது அப்படின்னு 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போது இங்கே தொடங்குது அப்படின்னா இங்கேருந்து பாருங்கள் டீலேருந்து ஏ பக்கம் போயிட்டே இருக்குது. அப்போ டீன்றது ஒரு கதிர். கதிரை குறிப்பிடும்போது எப்படி போடுவாங்கன்னா மேலே ஒரு கோடை போட்டு ஒரு பக்கம் மட்டும் மேரோ மார்க் போடுவாங்க, ஒரு இடத்துல டாட் வச்சுட்டு. இது பார்த்திங்கன்னா டிபின்ற கதிர், டிசி, டிடின்ற கதிர். இது எல்லாமே பொதுவான புள்ளி எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீங்கிறது தான் இது எல்லாத்துக்குமே பொதுவான புள்ளியாக இருக்குது. சரிங்களா? அடுத்ததாக இதிலேயே பயிற்சியில் சில கேள்விகள் கொடுத்துருக்காங்க. அந்த கேள்விகளையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏன்னா சில நேரங்களில் கேள்விகளில் கேட்கும்போது நமக்கு அதை அப்படியே எடுத்துக்கூட புக்கில் என்ன இருக்கோ அந்த கொஷின்ஸை கூட கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இப்போ ஏ மற்றும் பி என்ற 2 புள்ளி வழிகளில் செல்லும் கோட்டினை எவ்வாறு குறிப்போம்னு கேட்டிருக்காங்க. கோடாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏபின்னு போட்டு மேலே ஒரு கோடு போட்டுட்டு 2 பக்கமும் ஆரோ மார்க் போட்டோம் அப்படின்னா அது கோடு. பியிலிருந்து புள்ளி ஏவுக்கு செல்லும் கோட்டு துண்டை டேஷ் என குறிப்போம். பியிலிருந்து ஏவுக்குன்னா பி ஏன்னு போடணும், மேலே ஒரு சின்ன கோடு மட்டும். ஏபின்னு போட்டிங்கன்னா தப்பு, பியிலிருந்து ஏன்னும்போது போட்டுட்டு ஒரு கோடு. ஒரு கதிரானது டேஷ் முடிவு புள்ளிகளை பெற்றிருக்கும். இப்போ தான் சொன்னோம், ஒரு கதிருக்கு ஒரு முடிவு புள்ளி தான் இருக்கும், ஒரு பக்கம் முடிவு புள்ளி இருக்கும், ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கும். சரி, கதிருக்கு ஒரு முடிவு புள்ளி இருக்கும், அப்போ கோட்டு துண்டுக்கு வெரி குட் 2 முடிவு புள்ளி இருக்கும், கோடுக்கு முடிவு புள்ளியே இருக்காது. சரிங்களா? அந்த மாதிரி இதெல்லாமும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த இன்னொரு கேள்வி பாருங்கள். ஒரு கோடு கொடுத்துட்டு இதில் இருக்கக்கூடிய கோட்டு துண்டுகளின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்குறாங்க. கோடு துண்டுகள்னால் இங்கே பாருங்கள், ஏவிலேருந்து பி வரைக்கும் ஒரு கோடு துண்டு, பியிலேருந்து சி வரைக்கும் ஒரு கோடு துண்டு, ஏவிலேருந்து சி வரைக்கும் ஒரு கோடு துண்டு. அப்போ மொத்தத்தில் எத்தனை கோடு துண்டு இருக்குது அப்படின்னா 3 கோட்டு துண்டுகள் உள்ளன. சரிங்களா? பின்வருவனற்றுள் எது கோட்டு துண்டினை குறிக்கும்? எதுனா ஏபின்னு போட்டுட்டு மேலே வெறுமனே ஒரு கோடு போடுறாங்கன்னா அதுதான் கோட்டு துண்டு. 2 பக்கமும் அம்புகுறி போட்டிருந்தாங்கன்னா அது கோடு, ஒரு பக்கம் அம்புகுறி போட்டாங்க அப்படின்னா அது கதிர். எதுவுமே போடாமல் கொடுக்க மாட்டாங்க. பெரிய கிளாஸஸ் வரப்போ நம்ம கோடு துண்டியோ சொல்லும்போது வெறும் ஏபினியோட சில நேரங்களில் கொடுத்துருவாங்க, அது பெரிய எதுவும் கிடையாது. ஆனால் சின்ன கிளாஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இந்த விஷயங்கள்லாம் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இதை நம்ம ஏன்னா பெரிய பெரிய கிளாஸில் படிக்கிறதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுப்போம், சின்ன கிளாஸில் இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் தான் மறந்துடுவோம். அப்படிங்கிறதால இதெல்லாம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் பார்த்தது கோடுகள் சம்மந்தமானது பார்த்தோம். என்னென்ன விஷயங்கள் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? முதல்ல பார்த்தது கோடு, அடுத்தது கோட்டு துண்டு, அடுத்ததாக இணை கோடுகள், அடுத்தது கதிர். கரெக்டாக? இதெல்லாம் கோடுகளை வச்சு. இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கோணங்கள், ஆங்கிள்ஸ். ஆங்கிள்ஸ் அப்படிங்கிறத பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கோட்டுத்துண்டு, கோணங்கள், இந்த வடிவங்கள்லாம் நம்ம எங்கே பயன்படுத்துகிறோம் அப்படின்னா சுண்டாட்ட பலகை, கேரம் போர்டில் பயன்படுத்துகிறோம். எப்படி சார் கேரம் போர்டில் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா கேரம் போர்டில் அந்த ஸ்டிக்கர் இருக்கும் இல்லையா, நம்ம அடிக்கிற காய், அந்த காய் மீதி இப்போ நான் இங்கேருந்து அடிக்கிறேன் அப்படின்னா இங்கே இருக்கிற ஒரு காயோடு அது மோதும் போது இந்த காய் ஸ்ட்ரெயிட் லைனில் போகும். கரெக்டாக? அப்படி போகிறப்ப அந்த ஸ்ட்ரெயிட் லைன் உருவாகும். போயிட்டு அந்த கேரமில் ஒரு முனையில் ஒரு இதில் பட்டு ஒரு பக்கம் திரும்பும்போது அங்கே உருவாகக்கூடியது தான் என்னன்னு சொல்லுவோன்னா கோணம் அப்படின்னு சொல்லுவோம். பெரிய கிளாஸில் வரும்போது அந்த கோணத்தை டீட்டா அப்படிங்கிற லெட்டரால் படிப்போம். சரிங்களா? இங்கே அந்த டீட்டாவை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? கோணங்கள் எப்படி உருவாகுது அப்படிங்கிறதுக்காக. அடுத்ததாக சிறப்பு கோணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 3 கோணங்களை சொல்கிறோம், 3-4 கோணங்களை. என்னென்ன அப்படின்னா 0லேருந்து 90 டிகிரிக்குள்ளாடி இருக்குன்னா, 0 விட அதிகமாகவும் 90 டிகிரியை விட குறைவாகவும் இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா குறுங்கோணம்னு சொல்லுவோம். கரெக்டாக 90 டிகிரி இருக்குது அப்படின்னா அதை செங்கோணம்னு சொல்லுவோம். 90 டிகிரிக்கு மேலே 180 டிகிரிக்குள்ளே இருக்குது அப்படின்னா
அதை விரிகோணம்னு சொல்லுவோம். சரிங்களா, இதுதான் ரொம்ப பேசிக்கானது. ஸோ 0 to 90னா குறுங்கோணம், எக்ஸாக்டாக 90னா செங்கோணம், 90லேருந்து 180னா விரிகோணம். இங்கிலீஷ் சொல்லும்போது குறுங்கோணம்னா அக்யூட் ஆங்கிள், செங்கோணம்னா ரைட் ஆங்கிள், விரிகோணம் அப்படின்னா அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இதில் ஒரு செயல்பாடு மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம வட திசையை நோக்கி நிற்கணும், கடிகார திசையில் செங்கோணமாக திரும்புகிறோம். இப்போ நீங்கள் எந்த திசையை பார்த்துருப்பீங்கன்னா கிழக்கு திசையை. இதை பாருங்களேன், நம்ம எந்த திசையை பார்த்து நிற்கிறோம் முதல்ல அப்படின்னா வடக்கை பார்த்து நிற்கிறோம். கரெக்டாக, இது வடக்கு. இங்கேருந்து கடிகார திசை, அதாவது கடிகார சுத்திர திசையில் இப்படி திரும்பினோன்னா 90 டிகிரி கரெக்டாக, அதாவது செங்கோணத்தில் திரும்பினோன்னா இங்கே இருப்போம். இந்த திசை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கு திசையில் இருப்போம்னு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் அதே திசையில் செங்கோணமாக திரும்பணுன்னா இப்படி கீழே வந்துடும், எங்கள் தெற்கில். மறுபடியும் இன்னொரு முறை திரும்பணும் அப்படின்னா இந்த சைடில் மேற்கு பக்கத்தில் வந்துடுவீங்க. நீங்கள் இதே மாதிரியே பயன்படுத்தி முன்னாடி இருந்த நிலைமைக்கு வந்துட்டுருப்போம். இப்படி ஒரு முழு சுற்றி வர்றது தான் என்னன்னு சொல்லுவோம்னா ஒரு சுழற்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வட திசையிலேருந்து தென் திசைக்கு திரும்புகிறப்ப 2 செங்கோணம் இருந்துச்சு, அதை நேர்கோணம்னு சொல்லுவோம். ஒன்றும் இல்லை, இவங்க 2 வார்த்தை இங்கே நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நான் அது என்னன்றதை இங்கே சொல்கிறேன் பாருங்கள். இப்படி இருந்து நேராக ஒரு கோடு இப்படி போடுறோம் அப்படின்னா இந்த 180 டிகிரி வருது பார்த்தீங்களா, இதை தான் நாம் நேர்கோணம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே தொடங்கி முழுசாக ஒரு சுற்றி மறுபடியும் இங்கே வந்து நிற்கிறோம் பார்த்தீங்களா, இதை ஒரு சுழற்சின்னு சொல்லுவோம். இந்த நேர்கோணன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு முழு சுழற்சி சுற்றி வரும்போது எத்தனை டிகிரி வரும் அப்படின்னா 360 டிகிரி வரும். இந்த 2 விஷயம், ஒரு நேர்கோட்டில் வரக்கூடிய கோணம் 180 டிகிரி, ஒரு முழு சுழற்சியில் அதாவது ஒரு புள்ளியில் வரக்கூடிய கோணம் 360 டிகிரி. சரிங்களா? இங்கே நம்மளை ஒரு 2 கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள். மேற்கு திசையை நோக்கி நின்று கொண்டு கடிகார திசையில் செங்கோணமாக 3 முறை திரும்பினால் நீ எந்த திசையை நோக்கி இருப்பாய்? இப்போ நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் மேற்கு திசைனா இந்த பக்கம் திரும்புகிறீங்க, இப்போ இது வடக்கு. கரெக்டாக, கடிகார திசையில் அப்படின்னா இந்த பக்கம்தான். 3 வாட்டி செங்கோணமாக திரும்புகிறோம், 1 2 3 அப்படின்னா இப்போ நம்ம இந்த இடத்துல நிற்போம், இந்த பக்கம் பார்த்து நிற்போம். கரெக்டாக, கீழே இருக்கிறது இது என்ன திசை அப்படின்னா தெற்கு திசையை பார்த்துக்கிட்டு இருப்போம். ஓகேவா? இதே மாதிரி அடுத்த ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த 2வது கேள்விக்கு நீங்கள் எனக்கு ஆன்சர் பண்ணுங்கள் கீழே கமெண்டில். வட திசையை நோக்கி நின்று கொண்டு செங்கோணமாக 2 முறை திரும்பினால் நீ எந்த திசையை நோக்கி இருப்பாய்? இவங்க சொல்லியிருக்கிறது கடிகார திசை தான். ஆக்சுவலாக மேலே அந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்கன்றதால கீழே அந்த வார்த்தையை சொல்லலை. கடிகார திசையில் 2 வாட்டி 2 செங்கோணத்தில் திரும்புகிற அப்படின்னா இப்போ எந்த பக்கம் நிற்பீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் அதுக்கு சரியான விடையை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து இன்னொரு கோணம் ஒன்று சொல்லியிருக்காங்க பாருங்கள். நமக்கு இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா குறுங்கோணம், செங்கோணம், விரிகோணம்லாம் நல்லா தெரிஞ்சிடும். அடுத்தடுத்து வரக்கூடிய கோணங்கள் தான் நமக்கு தெரியாமல் விட்டுரும். 180 டிகிரியை விட அதிகமாக இருக்கக்கூடிய கோணத்தை தான் என்னென்னு சொல்லுவோம்னா பின்வளை கோணம் அப்படின்னு சொல்லுவோம். 180 டிகிரியை விட அதிகமாக இருக்கிற கோணத்தை என்ன சொல்லுவோம்? பின்வளை கோணம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கொடுக்கப்பட்ட கோணத்தை 360 டிகிரிலேருந்து கழிக்க கிடைக்கிறது தான் பின்வளை கோணம். இதை தான் ஒரு முறை அவங்க டெட்டில் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஒரு புள்ளியில் உருவாகக்கூடிய குறுங்கோணத்தை தவிர மீதி இருக்கக்கூடிய பகுதியை நீங்கள் என்ன கோணம்னு சொல்லுவீங்கன்னு கேட்டிருந்தாங்க. அவங்க கோண அளவுலாம் எதுவுமே கேட்கல. ஒரு புள்ளியில் ஒரு குறுங்கோணம் உருவாகுது, அந்த குறுங்கோணத்தை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய கோணத்தோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் பின்வளை கோணம். டெட்டில் கேட்டிருந்தா மாடல் கொஷின் பாருங்கள் இது. சரிங்களா? அடுத்த இவற்றை முயல்க அப்படின்னு ஒரு காலம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒன்றில் ஒரு கடிகாரம் கொடுத்துட்டு அது இந்த டைம்லாம் காட்டும்போது என்ன கோணங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக கேட்டிருக்காங்க. நமக்கு டெட்டு பேப்பர் 1ல் வரும்போது இந்த மாதிரி கேள்விகளில் சில நேரம் கேட்கலாம். சும்மா இந்த டைமுக்கு என்ன கோணங்கள் வருன்றது வேணால் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது முக்கியமானது மிக சிறப்பு கோணங்கள் அப்படின்னு 2 கோணம் கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி சொல்கிறேன்னா, புக்கில் இதெல்லாம் நிறைய மொத்தமாக சேர்த்து கொடுத்துருக்காங்கம்மா. நான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையானதை மட்டும் கட் பண்ணி எடுத்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரியா? இது அவங்க சில நேரம் கீழே கோணங்கள் சிலதை கொடுத்துட்டு இதில் எது மிக சிறப்பு கோணங்கள், எது சிறப்பு கோணங்கள் அப்படின்னு கூட கேட்டுருவாங்க. அப்போ மிக சிறப்பு கோணங்கள் அப்படிங்கிறது எதை சொல்கிறோன்னா, ஒன்று பூஜ்ஜிய கோணம். பூஜ்ஜிய கோணம் அப்படின்னா 2 கோணமே அப்படியே சமமாக ஒரே இதுவே தான், ஒரே கோட்டு மேலேயே இருக்கிறது. அதை என்னன்னு சொல்லுவோம்னா பூஜ்ஜிய கோணம், ஒரே திசையை நோக்கி இருக்கிறது. அடுத்ததாக நேர்கோணம். நேர்கோணம் அப்படிங்கிறது எதிர் திசையை நோக்கி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க பாருங்கள், சி ஆனது பிக்கு மிகச்சரியாக எதிர் திசையில் அமைந்துள்ளது. சியும் பியும் ஒன்றுத்துக்கு ஒன்று ஆப்போசிட் டைரக்ஷனில் அமைஞ்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா சியும் பியும் ஒரே திசையில் அமைஞ்சிருக்கும். சரிங்களா? ஸோ பூஜ்ஜிய கோணம்னா 0 டிகிரி, நேர்கோணம் அப்படின்னா 180 டிகிரி. இது ரெண்டுத்தையும் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா மிக சிறப்பு கோணங்கள்னு சொல்கிறோம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்ததாக சிறப்பு ஜோடி கோணங்கள். இது ரொம்ப 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 முக்கியமானது, இது வரைக்கும் பார்த்துட்டு வந்ததுலேயே. ஏன்னா இதை பயன்படுத்தி அவங்க எல்லா டெட் எக்ஸாம்லேயும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2 தான், நிரப்பு கோணம்,
மிகை நிரப்பு கோணங்கள். இதை பயன்படுத்தி வெவ்வேறு விதமாக கொஷின் கேட்குறாங்க. நான் அந்த கொஷினையும் கீழே எடுத்து வச்சுருக்கேன், நான் சொல்கிறேன் பாருங்கள். நிரப்பு கோணங்கள் அப்படின்றது ஒன்றும் இல்லை, 2 கோணங்களை கூட்டும்போது 90 டிகிரி வந்துச்சுன்னா அது நிரப்பு கோணம், காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். 2 கோணத்தை கூட்டும்போது 180 டிகிரி வந்துச்சுன்னா அது மிகை நிரப்பு கோணம், சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். இவ்வளோதான் விஷயம். 90 டிகிரி வந்தால் நிரப்பு கோணம், 180 டிகிரி வந்துச்சு அப்படின்னா மிகை நிரப்பு கோணம். இப்போ இதுக்கு தான் அவங்க இங்கே உதாரணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 20 70 இரண்டையும் கூட்டணும் அப்படின்னா 90. அப்போ இது ரெண்டும் ஒன்றுத்துக்கு ஒன்று நிரப்பு கோணங்கள். 147 33 ரெண்டுத்தையும் கூட்டணும்னா 180. அப்போ இது ரெண்டும் ஒன்றுத்துக்கு ஒன்று மிகை நிரப்பு கோணங்கள். 35 75 கூட்டினா 90 வரல, 180 வரல. அப்போ இது ரெண்டும் நிரப்பு கோணமும் கிடையாது, மிகை நிரப்பு கோணமும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இதில் சரியாக தவறான சில கேள்விகள் கேட்டிருக்காங்க பயிற்சி கணக்குகளில். 20 டிகிரி 70 டிகிரி நிரப்பு கோணங்கள் கரெக்டு தான். ஏன்? கூட்டினா 90 வருது. 88 12 நிரப்பு கோணம் கிடையாது. ஆனால் அவங்க நிரப்பு கோணங்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம டக்குன்னு 100ன்றது ஆமாம் அப்படின்ற மாதிரி தோணிடும். சரியா? 90 வந்தால் தான் நிரப்பு கோணம். 80 180 மிகை நிரப்பு கோணம் கிடையாது. 0 180 ஆமாம் மிகை நிரப்பு கோணங்கள். சரிங்களா? அடுத்தா கீழே சில நம்பர்ஸை கொடுத்து இது ஒன்றுத்துக்கும் மிகை நிரப்பு கோணங்களையும் நிரப்பு கோணங்களையும் கேட்டிருக்காங்க. இது ரெண்டுத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றும் இல்லை, 30 டிகிரி நிரப்பு கோணம் என்ன வரும்? 60 டிகிரி. அதே மாதிரி ஒன்றுத்துக்கும் கீழே மிகை நிரப்பு கோணம் 70 டிகிரி மிகை நிரப்பு கோணம் என்ன வரும்? 110. ஏன்னா 180லேருந்து 70 மைனஸ் பண்ணிட்டோன்னா 110. சரிங்களா? ஆனால் இதெல்லாம் விட முக்கியமாக அவங்க கேட்குறதுக்கான சில கேள்விகள் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ இதில் பாருங்கள், அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா படத்தில் உள்ள கோணத்தை குறிக்க எது சரியான முறை அல்லன்னு கேட்டிருக்காங்க. வெறும் ஆங்கிள் ஒய், இந்த இடத்துல ஆங்கிள் ஒய்யை வெறும் ஆங்கிள் ஒய்ன்னு சொல்லலாம், தப்பில்லை. இசட்எக்ஸ்ஒய்ன்னு சொல்ல முடியாது. இதுவே இசட்ஒய்எக்ஸ்ன்னு சொல்லலாம், எக்ஸ்ஒய்இசட்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே தான் கோணம் உருவாகுது. கோணம் உருவாகிற இடம்தான் நம்ம 3 எழுத்தாக எழுதும்போது நடுவில் இருக்கணும். ஆனால் இங்கே தான் அப்படி இல்லை பாருங்கள், நடுவில் இல்லை. அப்போ இந்த மெத்தடில் தான் எழுத முடியாது. ஸோ ஆன்சர் ஆங்கிள் இசட்எக்ஸ்ஒய். சொல்ல வர்றது புரியுதுங்களா? கோணம் எங்கே உருவாகுதோ அதை மட்டும் கூட தனியாக எழுதலாம், தப்பில்லை. இல்லாட்டி இந்த 3த்தை சேர்த்து எழுதும்போது கோணம் உருவாகிற இடம் நடுவில் வரணும். அப்படி இல்லாமல் இருக்கிறது தவறு. சரியா? அடுத்ததாக படத்தில் ஏஒய்இசட் 45 டிகிரி கதிரின் மீது அமைந்த புள்ளி ஏ ஆனது பிக்கு நகர்கிறது எனில் கோண அளவு பிஒய்இசட். ஒன்றுமே இல்லைங்க பாருங்களேன். ஏஒய்இசட்டுக்கு 45 டிகிரி. இந்த புள்ளி இப்படி நகருதுன்னா அதே கோட்டில் அப்போ பிஒய்இசட்டும் அதுவே தான் இருக்கும், மாறலாம் செய்யாது. அப்போ பிஒய்இசட்டுடைய வேல்யூவும் 45 டிகிரி தான். இது சும்மா குழப்பறதுக்காக கொடுக்குற கொஷின். சரிங்களா? அடுத்ததாக புள்ளிகள் மற்றும் கோடுகள். இந்த புள்ளிகளையும் கோடுகளையும் ஜாயின் பண்ணி சொல்கிறாங்க பாருங்கள். ஒன்று ஒரு கோடமை புள்ளிகள். ஒரு கோடமை புள்ளிகள் அப்படின்னா என்ன அப்படின்னா 3 அல்லது அதுக்கு மேற்பட்ட புள்ளிகள் ஒரே கோட்டின் மீது அமைந்திருந்த இப்படி ஒரு கோடு வரைஞ்சிரும். 1 2 3 இதில் ஏதாவது 3 இல்லை அதுக்கு மேலே புள்ளிகள் வைக்கிறோன்னா அதை தான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஒரு கோடமை புள்ளிகள்னு சொல்லுவோம். இது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். செங்குத்து கோடுகள், 2 கோடுகள் ஒன்றுத்துக்கு ஒன்று 90 டிகிரியில் வெட்டிக்கிச்சு அப்படின்னா அதை செங்குத்து கோடுகள் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒருங்கமை புள்ளி இல்லை ஒரு புள்ளி வழி கோடுகள் அப்படின்னா என்ன அப்படின்னா பல கோடுகள் ஒரு புள்ளியில் வெட்டி கொள்ளும் பொழுது, அதாவது நிறைய கோடு இது எல்லாமே ஒரே புள்ளியில் வெட்டிக்குது அப்படின்னா அந்த புள்ளியை தான் என்னன்னு சொல்லுவோம்னா ஒருங்கமை புள்ளி. நிறைய கோடுகள் வெட்டிக்கக்கூடிய புள்ளியை ஒருங்கமை புள்ளினும் அந்த புள்ளி வழியாக போகக்கூடிய கோடுகளை ஒரு புள்ளி வழி கோடுகள் அப்படின்னும் சொல்லுவோம். சரிங்களா? புள்ளியையும் கோடையும் ஜாயின் பண்ணி சொல்கிறது. இதில் பயிற்சியில் சில சொல்லியிருக்காங்க பாருங்கள். இதில் இந்த பயிற்சியில் கொடுத்துருக்கிறதுலேயே கூட நான் உங்களுக்கு தேவையான கொஷின்ஸை மட்டும்தான் எடுத்து சொல்லியிருக்கேன். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்களோ அதெல்லாம் மட்டும்தான். இதில் கொடுக்கப்பட்ட வட்டத்தை உற்று நோக்கி ஏஓபி பாருங்கள், ஏஓபி 3மே ஒரே கோட்டு மேலே இருக்குது. அப்போ என்ன சொல்லுவாங்க? ஒரு கோடமை புள்ளிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஏஓசி இது ஒரு கோடமையா புள்ளிகள். ஏன்னா இப்படி போயிட்டு கோடு திரும்புது, அப்படின்னா இது ஒரு கோடமை புள்ளி கிடையாது, ஒரு கோடமையா புள்ளிகள். ஏபிசி ஏ எங்கேயோ இருக்குது, ஏதோ ஒரு பி ஒரே லைனில் இருக்குது, சி வேறு லைனில் இருக்குது, அதுவும் ஒரு கோடமை புள்ளிகள் கிடையாது. வட்டத்துக்கு மேலே இருக்கக்கூடிய 3 புள்ளிகள்னு என்ன சொல்லலாம். நான் இங்கே நமக்கு அதை இன்ட்ரடியூஸ் பண்ணலை. அடுத்தது டேஷ் என்பது ஒருங்கமை புள்ளி. எல்லா கோடும் வெட்டிக்கிற இடம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓவில். அப்போ ஓன்றது தான் ஒருங்கமை புள்ளி. சரியா? அடுத்ததாக இங்கே படத்தில் ஒரு இது கொடுத்துட்டு படத்தில் உள்ள ஒரு கோடமை புள்ளிகள் இல்லை ஏபிசி பார்க்கலாமா எங்கே இருக்குன்ட்டு. ஏபி இங்கே இருக்குது, சி இங்கே இருக்குது. அப்போ இது கிடையாது. ஏஎஃப்சி ஆமாம், ஏஎஃப்சிங்கிறது ஒரே கோட்டு மேலே தான் இருக்குது. ஸோ ஆன்சர் ஏஎஃப்சி. அடுத்தது படத்தில் உள்ள ஒரு கோடமையா புள்ளிகள்னு கேட்டிருக்காங்க. ஏஎஃப்சி ஒரே கோட்டு மேலே தான் இருக்குது. பிஎஃப்டி ஒரே கோட்டு மேலே தான் இருக்குது.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இஎஃப்ஜி இஎஃப்ஜி ஒரே கோட்டு மேலே தான் இருக்குது. ஏடிசி ஏடிசி இது ஒரு கோட்டு மேலே இல்லை. அப்போ ஒரு கோடு அமையா புள்ளிகள் ஏடிசி. படத்தில் எது ஒருங்கமை புள்ளி? எல்லா கோடுகளும் எது மேலே போகுது அப்படின்னா எஃப் வழியாக. இந்த கோடு இந்த கோடு இந்த கோடு எல்லாமே எஃப் வழியாக போகுது. ஸோ எஃப்ங்கிறது தான் ஒருங்கமை புள்ளி. சரிங்களா? அடுத்ததாக பாருங்கள். இதோ இந்த கேள்விகளுக்காக தான் மெயினாக அந்த கோணங்களை பற்றி இவ்வளோ சொன்னது. எந்த கோணம் அதன் நிரப்பு கோணத்தின் இரு மடங்கிற்கு சமமாக இருக்கும்? இப்போ இதுக்கெல்லாம் இங்கே கீழே ஆப்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆப்ஷன் வச்சே சொல்கிறேன். 30, 60, 90, 0ன்னு சொல்கிறேன். அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? எந்த கோணம் அதன் நிரப்பு கோணத்தின் இரு மடங்கிற்கு? 30 டிகிரி. 30ஓட நிரப்பு கோணம் 60 டிகிரி. நிரப்பு கோணத்துக்கு இரு மடங்காக இருக்கணும். 60க்கு இரு மடங்கு 30 கிடையாது. 60 டிகிரி. 60உடைய நிரப்பு கோணம் 30. இதோட இரு மடங்கு தான் 60ஆ? ஆமாம். 32ஆல் பெருக்குன்னா 60. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 60 டிகிரி. ஏன்னா நமக்கு ஆப்ஷன் கொடுக்க போகிறாங்க. நம்ம ஆப்ஷன்லேருந்து சொல்ல தெரிஞ்சிருந்தாலே போதும். ஸோ ஆன்சர் இதுக்கு எத்தனை டிகிரி அப்படின்னா 60 டிகிரி. மெத்தடாக போகிறோன்னா ரொம்ப பெருசாக போகும். அவ்வளோ தூரம் தேவையில்லை. சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். எந்த கோணம் அதன் மிகை நிரப்பு கோணத்தின் 3இல் இரு மடங்கிற்கு சமமாக இருக்கும்? அதாவது மிகை நிரப்பு கோணத்தோட 3ல் 2 மடங்குக்கு சமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கும் நான் ஒரு 4 ஆப்ஷன் சொல்லிவிட்டு உங்களுக்கு அதுலேருந்து சொல்கிறேன். ஆப்ஷன் ஏ 70 டிகிரி, பி 80 டிகிரி, சி 72 டிகிரி, டி 100 டிகிரின்னு எடுத்துக்கிறேன். சரியா? மிகை நிரப்பு கோணத்தின் 3இல் இரு மடங்கிற்கு. இப்போது 70 டிகிரி ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அதோட மிகை நிரப்பு கோணம் என்ன வரும்? 110. ஏன்னா 180ல் 70 போயிடுச்சுன்னா 110. இதோட 3ல் 2 பங்குன்னா 2/3. 2/3 பண்ணிங்கன்னா 70 வரணும்னு அர்த்தம். ஆனால் இங்கே நம்மளால் அடிக்கவே முடியாது பாருங்கள். கரெக்டாக? அப்போ இது ஆன்சர் கிடையாது. இதே மாதிரி அடுத்தது 80. 80உடைய மிகை நிரப்பு கோணம் 100. 100க்கு 2/3 பங்கு. இங்கேயும் அப்படி தான். 3ஆல் அடிக்கவே முடியாது. கேன்சல் பண்ண முடிஞ்சால் தானே அடுத்து இந்த ஆன்சர் வர்றதுக்கு. கேன்சல் பண்ணவே முடியாதுன்னும் போது 80 வராது. அப்போ இதுவும் கிடையாது. அடுத்த ஆப்ஷன் 72. 72 டிகிரியோடைய மிகை நிரப்பு கோணம் 180ல் 72 போயிடுச்சு அப்படின்னா மீதி 108. 108ஓட 3/2 பங்கு 2/3ன்னு போட்டு பார்க்குறேன். 1 3 3 இங்கே பாருங்கள். 3 9 6 3 18. 36 2ஐயும் பெருக்குனிங்கன்னா 72 வருது பாருங்கள். ஸோ ஆன்சர் 72 டிகிரி. முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி நமக்கு பார்க்க தெரிஞ்சதுனாலே போதும். அடுத்தது 11 பாருங்கள். 2 கோணங்கள் மிகை நிரப்பு கோணங்களாகவும் அதில் ஒரு கோணம் மற்றொரு கோணத்தை விட 20 டிகிரி அதிகமாக உள்ளது எனில் அக்கோணங்களை காண்க. 2 கோணமும் மிகை நிரப்பு கோணமாக இருக்கணும். ஒன்று இன்னொன்றோட 20 டிகிரி அதிகமாக இருக்கணும். நான் இப்படி சில ஆப்ஷன்ஸை எடுத்துக்கிறேன். 20, 70, 20, 160, 80, 100, 90, 90 இப்படி 4 ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஆப்ஷன் எப்படி இருந்தாலும் அவங்க கொடுக்க போகிறாங்க. நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். இதை ரொம்ப சிம்பிளாகவே முதல் விஷயம் மிகை நிரப்பு கோணம் கூட்டினா 180 வரணும். இது கிடையாது. அடுத்தது 2தோட வித்தியாசம் 20 டிகிரி. ஏன்னா ஒன்று இன்னொன்றோட 20 டிகிரி அதிகமாக இருக்கணும். 20க்கும் 160 வித்தியாசம் நிறைய இருக்குது. 80க்கும் 100க்கும் வித்தியாசம் 20. இப்போ பாருங்கள், இது 80, இது 100, வித்தியாசம் 26 இருக்குது. 90 90 வித்தியாசம் 20 கிடையாது. அப்போ ஆன்சர் 80, 100 டிகிரி. முடிஞ்சிச்சு. 100, 80 அப்படின்னு கொடுத்தாங்கனாலும் சரிதான், தப்பு கிடையாது. அடுத்தது 12வது கேள்வி பாருங்கள். 2 நிரப்பு கோணங்கள் 7:2 என்ற விகிதத்தில் உள்ளன எனில் அக்கோணங்களை காண்க. இதுவும் பாருங்கள் 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆப்ஷன் ஏ ரெண்டுமே முதல்ல என்ன விஷயம் பார்க்கணும் நீங்கள் அப்படின்னா நிரப்பு கோணங்களான்னு பார்க்கணும். இப்போ 0 90, 20 70, 70 20, 10 80 இப்படின்னு நான் கொடுக்குறேன். 0 90 நிரப்பு கோணங்கள் தான். ஆனால் விகிதம் 7:2 பார்த்தோன்னா முதல் நம்பர் 7ஆம் வாய்ப்பாட்டில் வரணும், அடுத்த நம்பர் 2ஆம் வாய்ப்பாட்டில் வரணும். இது கிடையாது. 20 7ஆம் வாய்ப்பாட்டில் வருமா? வராது. 10 7ஆம் வாய்ப்பாட்டில் வருமா? வராது. ஸோ ஆன்சர் 70, 20 முடிஞ்சிச்சு. ஓகேவா? அடுத்தது 2 மிகை நிரப்பு கோணங்கள் 5:4 என்ற விகிதத்தில் உள்ளன எனில் அக்கோணங்களை காண்க. இதில் ஆப்ஷன் ஏ 100, 80, பி 80, 100, சி 90, 90, டி 50, 40 இப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்க. விகிதத்தை வச்சு கொடுக்குறாங்கன்னா ரொம்ப சிம்பிள். முதல் நம்பர் 5ஆம் வாய்ப்பாட்டில் இருக்கணும், 2ஆம் நம்பர் 4ஆவது வாய்ப்பாட்டில் இருக்கணும். 5ஆம் வாய்ப்பாட்டில் வரும், 4ஆம் வாய்ப்பாடு, 5ஆம் வாய்ப்பாடு, 4ஆம் வாய்ப்பாடு. பார்த்தீங்கன்னா இது 5ஆம் வாய்ப்பாடு, இது 4ஆம் வாய்ப்பாட்டில் வராது. இது கிடையாது. இது வரும், இது வரும். முதல் நம்பர் 5ஆம் வாய்ப்பாடு, 2ஆம் நம்பர் 4ஆம் வாய்ப்பாடு. அதே நேரம் ஃபஸ்ட் நம்பர் தான் பெருசு. ஏன்னா 4 விட 5 பெருசு. ஃபஸ்ட் நம்பர் பெருசாக இருக்கணும், 2ஆவது நம்பர் சின்னதாக இருக்கணும். அப்போ இது அடிபட்டுரும். இது வராது. முதல் விஷயம் அது ரெண்டுமே மிகை நிரப்பு கோணங்கள். கூட்டினா 180 வரணும். இது வராது. ஸோ ஆன்சர்
100,80 இப்படியெல்லாம் முடிவு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான். ஸோ கேட்குறாங்கன்னா இந்த மாடலில் இருந்து தான் நமக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க பாருங்கள், சரிங்களா? ஸோ 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய வடிவியல் டாபிக் இதோட முடியுது. நான் இதோட தொடர்ச்சியாக ஒரு டேர்மாகவே இப்போ 6th 7th 8th சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமும் இருக்கக்கூடிய வடிவியல் டாப்பிக்லேருந்து உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் பண்ணுறேன். டெட்டு டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் இந்த வடிவியல் டாபிக் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா கண்டிப்பாக இதுலேருந்து அவங்க 2-3 கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக, அதுவும் இந்த கடைசியாக சொன்ன இந்த கோணங்கள் வச்சு, நிரப்பு கோணங்கள், மிக நிரப்பு கோணங்கள் வச்சு சொல்லியிருக்கிறது எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. திரும்ப திரும்ப இந்த கொஷின்லாம் போட்டு பாருங்கள். நான் உங்களுக்கு அடுத்தடுத்து டெஸ்ட் வைக்கும் போதுமே இந்த டாபிக் எல்லாம் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா? தேங்க்யூ.